மகாபாரத பெருங்கடல் பல வீரர்களை தன்னோடு கொண்டது. ஆனால் ஒரு மலை போன்ற உருவமும் மத யானையின் ஆக்ரோஷமும் கொண்ட ஒருவனை பற்றி பேசாமல் அந்த இதிகாசம் நிறைவடையாது. அவன்தான் கௌரவ படையின் அசைக்க முடியாத அச்சாணி துரியோதனன். ஒரு மனிதனுக்குள் 16,000 யானைகளின் பலம் என்பது சாத்தியமா, அல்லது அது ஒரு வீரனின் மன உறுதிக்கு கொடுக்கப்பட்ட உருவகமா? குருக்ஷேத்திர பூமியை தன் காலடிகளால் அதிர செய்த துரியோதனனுடைய அந்த அமானுஷ்ய உடல் வலிமையை பற்றி விரிவா பார்ப்போம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. மகாபாரத போர்க்களத்துல ஒரு வீரன் தனித்து தெரிவதற்கு அவனது ஆயுத பயிற்சி மட்டும் போதாது, அந்த ஆயுதத்தை தாங்கி நிற்கும் அவனுடைய உடல் வலிமையும் மிக முக்கியம். துரியோதனனை பற்றி பேசும் போதெல்லாம் இதிகாசங்கள் ஒரு வாசகத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும், 16,000 யானைகளின் பலம் கொண்டவன் என்று. இது வெறும் மிகைப்படுத்தப்பட்ட புகழ்ச்சியா, அல்லது அவனது உடலிலிருந்து அமானுஷ சக்தியின் குறியீடா? ஒரு மனித உடலுக்குள் இத்தனை பெரிய ஆற்றல் எப்படி சாத்தியமானது? துரியோதனனுடைய உடல் வலிமைக்கு பின்னால் இருந்த ரகசியங்களையும் அந்த வலிமை போர்க்களத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது என்பதையும் இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். பிறக்கும் போதே கிட்டிய வரம். துரியோதனன் சாதாரண முறையில் பிறக்கல. காந்தாரியோட கருவில் 2 வருடங்களில் இருந்து ஒரு மாமிச பிண்டமாக வெளிவந்து பிறகு வியாசரோட அருளால 101 குடங்களில் வளர்க்கப்பட்டான். இந்த அசாதாரண பிறப்பு அவனது உடலுக்கு ஒரு விசித்திரமான வலிமையை தந்தது. கௌரவர்கள் அனைவரும் பிறக்கும் போதே இரும்பு போன்ற உறுதியோடு இருந்தாங்க. அதிலும் மூத்தவனான துரியோதனன் பிறக்கும் போதே ஒரு யானையோட பிளிரல் சத்தத்தோடு பிறந்ததாக கூறப்படுகிறது. இதுவே அவனது எதிர்கால அசுர பலத்திற்கு அஸ்திவாரமாக அமைந்தது. 16,000 யானைகளின் பலம் என்பது ஒரு உருவகம் மட்டுமல்ல, தசை வலிமை. துரியோதனனுடைய மணிக்கட்டுகள் மற்றும் தோள்பட்டைகள் சாதாரண மனிதர்களை விட பல மடங்கு அடர்த்தியான தசை நார்களை கொண்டிருந்தது. தாங்கும் திறன். கதாயுத போரில் எதிரியிடம் அடிபடும் போது அதை தாங்கும் உள்வாங்கும் சக்தி அவனது எலும்புகளுக்கு இருந்தது. போர்க்களத்தில் அவன் கால்களை ஊன்றி நின்றால் ஒரு மத யானை வந்து முட்டினாலும் அவன் நகரமாட்டான். துரியோதனனுடைய ஈர்ப்பு மையம், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அவ்வளவு உறுதியானது. இந்த அசுர பலத்தை பெறுவதற்கு துரியோதனன் மேற்கொண்ட வாழ்வியல் முறைகள் மிக கடுமையானவை. கடுமையான உடற்பயிற்சி, அதாவது தினமும் பல மணி நேரம் பாரமான பொருட்களை தூக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டான் துரியோதனன். ஒரு வீரனுக்கு தேவையான விசேஷ மூலிகைகள் மற்றும் சத்தான உணவுகளை அவன் உண்டு வந்தான். அவனது ஜீரண சக்தி மிக அதிகம் என்பதால் சாதாரண மனிதர்களால் கற்பனை செய்ய முடியாத அளவு உணவை அவனது உடல் ஆற்றலாக மாற்றியது. துரியோதனனுடைய இந்த பலம் வெறும் பேச்சோடு நின்றுவிடவில்லை. குருக்ஷேத்திர போரின் பல சந்தர்ப்பங்களில் அவன் தனது கதாயுதத்தின் ஒரு அடியால் தேர்களையே நொறுக்கியுள்ளான். துரியோதனனுடைய அந்த புகழ்பெற்ற வஜ்ரதேகம் உருவான கதையையும் அதன் பின்னணியில் இருந்த தெய்வீக சக்தியையும் பற்றி முழுமையாக காண்போம். மகாபாரத போரின் இறுதி நாட்களில் பாண்டவர்கள் ஒரு மாபெரும் தர்ம சங்கடத்தை எதிர்கொண்டனர். அது துரியோதனனுடைய வீரத்தை விடவும் அவனது உடல் வலிமை பற்றியது. ஒரு சாதாரண மனித உடல் எப்படி எந்த ஆயுதத்தாலும் தொலைக்க முடியாத இரும்பாக மாற முடியும்? அதற்கு பின்னால் இருந்த ஒரு தாயின் தவம் மற்றும் ஒரு கடவுளின் தந்திரம் என்ன? துரியோதனனை வஜ்ரதேகியாக மாற்றிய அந்த விசித்திரமான சம்பவத்தையும் அவனது மரணத்திற்கு வித்திட்ட அந்த ஒரு சிறு பலவீனத்தையும் முழுமையா பார்ப்போம். துரியோதனனுடைய தாயாரான காந்தாரி தனது கணவர் திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் என்பதால் தானும் வாழ்நாள் முழுவதும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தாள். தர்மத்தின்படி ஒரு பதிவிரதைக்கு தன்னுடைய கண்களுக்கு அபாரமான சக்தி உண்டு. பல தசாப்தங்களாக திறக்கப்படாத காந்தாரியுடைய கண்களுக்குள் பிரபஞ்சத்தின் அக்னி தேங்கி இருந்தது. அந்த சக்தியை தனது மூத்த மகனான துரியோதனனை காக்க பயன்படுத்த காந்தாரி முடிவு செய்தாள். போரின் 18ஆம் நாள் விடியும் முன் காந்தாரி துரியோதனனை தன்னிடம் வருமாறு அழைத்தாள். மகனே, நீ நதியில் நீராடி விட்டு ஆடையின்றி என்னிடம் வா. நான் என் கட்டுகளை அவிழ்த்து உன்னை பார்க்கும் முதல் பார்வை உன் உடலை வைரத்தை, அதாவது வஜ்ரம் போல மாற்றும். அதன் பிறகு உன்னை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்று ஆணையிட்டாள். துரியோதனனும் தாயின் ஆணைப்படி நீராடிவிட்டு நிர்வாணமாக சென்ற போது வழியில் கிருஷ்ணர் குறுக்கிட்டார். துரியோதனா, வளர்ந்த ஆடவனான நீ உன் தாய் முன்னால் இப்படி செல்வது முறையாகுமா? குறைந்தபட்சம் உன் இடுப்பு பகுதியாவது மறைத்து செல் என்று கேலியாக கூறினார். கிருஷ்ணருடைய பேச்சில் இருந்த தாக்கத்தை உணர்ந்த துரியோதனன் வாழை இலையை தனது இடுப்பில் சுற்றி கொண்டு காந்தாரி முன் நின்றான். காந்தாரி தனது கண்களை திறந்து பார்த்தபோது அவளது கண்களில் இருந்து வெளிப்பட்ட அந்த தெய்வீக ஒளி துரியோதனனுடைய உடலில் பட்ட இடங்களை எல்லாம் இரும்பாக மாற்றியது. மார்பும் தோள்களும் பாறையை போல உறுதியானது. தலை மற்றும் கைகள் எந்த கதாயுத அடியையும் தாங்கும் வலிமை பெற்றது. அந்த ஒரு பலவீனம் இடுப்பு மற்றும் தொடை பகுதியில் வாழை இலை இருந்ததால் அந்த இடங்களில் காந்தாரியுடைய பார்வை படவில்லை. அந்த ஒரு பகுதி மட்டும் ஒரு சாதாரண மனிதனுடைய மென்மையான தசையாகவே இருந்தது. போர்க்களத்தில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் நடந்த போது பீமன் தனது முழு பலத்தையும் திரட்டி துரியோதனனுடைய மார்பில் அடித்தான். ஆனால் அந்த அடி துரியோதனனுக்கு ஒரு சிறு வலியை கூட தரவில்லை. பீமன் வியப்படைந்தான். துரியோதனன் சிரித்துக் கொண்டு இருந்த
இருந்தான். தனது உடல் ஒரு நடமாடும் கோட்டையாக மாறியிருப்பதை அவன் உணர்ந்திருந்தான். கிருஷ்ணர் மட்டும் அந்த தந்திரத்தை செய்யாமல் இருந்திருந்தால் துரியோதனனை வீழ்த்த இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடிந்திருக்காது. துரியோதனனுடைய வஜ்ர தேகம் என்பது ஒரு தாயின் அன்பிற்கும் தவ வலிமைக்கும் சான்று. ஆனால் எவ்வளவு பெரிய கவசமாக இருந்தாலும் விதியின் தந்திரத்திற்கு முன்னால் அது தோற்றுதான் போகும் என்பதை மகாபாரதம் இங்கே உணர்த்துகிறது. தனது உடல் முழுவதையும் இரும்பாக்கி கொண்ட துரியோதனன் தனது விதியை மாற்ற முடியாமல் போனால் அவனது பலமே அவனது பலவீனமாகவும் மாறிய அந்த தருணம் போரின் போக்கையே மாற்றியது. ஒரு வீரன் கவசத்தை விடவும் தனது தர்மத்தையே பாதுகாப்பாக கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோ நமக்கு சொல்லும் பாடம். அடுத்த வீடியோல துரியோதனன் கையாண்ட போர் வியூகங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். நன்றி.